ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 16:8 அந்த ரேஷியோவில் டே 22ஓட டயட் மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கும் ஒரு யூஷுவல் டே மாதிரி மார்னிங் 5 o'clockக்கே எழுந்திரிச்சு 30 மினிட்ஸ் பிரிஸ்காக ஒரு வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2-3 பேர் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணுறது இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது ரிப்பீட்டடாக எனக்கு வந்துட்டே இருக்குது இந்த கமெண்ட்ஸு. ஸோ நான் ஹெவி ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. டெய்லியுமே டயட்டு கூடவே இந்த 30 மினிட்ஸ் ஒரு பிரிஸ்க் வாக்கிங் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். பட் ஹெவி ஒர்க் அவுட் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை. இப்போ கொஞ்சம் ஓவர் வெயிட்டடாக இருக்கிறதுனால வாக்கிங்கே போதும், ரொம்ப ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணி அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு படுத்து கிடக்காம வாக்கிங்கோடையே முடிச்சுப்போம். அண்ட் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. பட் நிறைய பேர் ஓவர் வெயிட்டடாகவே இருந்துட்டு ஹெவி ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஆசையாக தான் இருக்குது. பட் நமக்கு தெரியும்ல, நம்மளால் இது பண்ண முடியுமா பண்ண முடியாதா, இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு. ஸோ என் மைண்ட் இன்னுமே ஹெவி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கு செட் ஆகலை. பட் கண்டிப்பாக நான் அப்கமிங் வீடியோஸில் உங்கள் கூட அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணுவேன். ஆனால் நான் ஒரு வெயிட் டார்கெட்டாக வச்சுருக்கேன். இந்த வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண பிறகு தான் அந்த மாதிரி ஒர்க் அவுட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக என்னோட இந்த ஜேர்னி யூடியூப்பில் உங்கள் கூடயே தான் இருக்க போகுது. ஸோ எது நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் உங்கள் கூட அப்டேட் பண்ணிட்டு தான் இருப்பேன் கண்டிப்பாக. இப்போ ஃபர்ஸ்ட் டே 22ல் நம்ம என்னென்ன மீல் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது கூடவே அதோட ரெசிபியுமே ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி டே 22ல் என்னோடய ஃபர்ஸ்ட் மீலாக ஒரு பப்பாயா கட் பண்ணி அதில் ஆஃப் போர்ஷனை எடுத்துக்கிட்டேன். நேற்றுக்கு தான் அந்த பப்பாயா கட் பண்ணேன். அதில் ஆஃப் போர்ஷன் நேற்றுக்கு எடுத்துக்கிட்டேன், ஆஃப் போர்ஷனை இன்றைக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. அண்ட் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு அண்ட் எக் ஆம்லேட்டு, கேரட் பீட்ரூட் போட்டு ஒரு பொரியல் அண்டு ஃபிஷ்ஷில் ஒரு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன், அதை ஷேர் பண்ணுறேன், அதையும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட் மீலாக இன்றைக்கி 4 o'clockக்கு கொஞ்சமாக கிழங்கு அண்ட் அதே ஃபிஷ் வச்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் இந்த கிழங்கு வெயிட் லாஸில் எடுத்துக்கக்கூடாதுன்னு ஒருத்தங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் இனிமேல் எடுத்துக்காமல் இதை அவாய்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ ரெசிபி பார்க்கலாம். ரெசிபி பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் வீடியோவோட எண்டில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட டைமிங்கை ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், அதிலிருந்து வேணால் அது பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட ஃபுட்லையே ஃபிஷ் மட்டும்தான் புதுசாக ட்ரை பண்ணது. மற்றதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த ஃபிஷ் எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அதே பேனில் அந்த ஆயில்லையே கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்ததை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆனியன் நல்ல பொன்னிறமாக வதங்கணும். நல்ல ப்ரௌனிஷ் கலரில் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ண ஆயிலே வதக்கும்போது அந்த ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அண்ட் வதக்கி அது ஒரு 1/4 பாகம் ஆனதும் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். தக்காளி ஆட் பண்ணி அது கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கணுன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறமா இதில் மசாலா ஆட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு மிளகுத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் அண்டு நான் ஊரில் இருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அந்த குழம்பு மிளகுத்தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். வேறு எதுவுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கல. இதோட பச்சை வாசனை நல்லா மாறினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் எடுத்து வச்சு நல்லா இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி அது ரைஸ்லையோ இல்லை கிழங்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் மெயினாக இந்த டிஷ் பண்ணதுக்கு ரீசனே கிழங்கு இருந்ததுனால தான். இன்னொரு பக்கம் ஆம்லேட்டும் போட்டு லஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிழங்கு கூட இந்த ஃபிஷ் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை அப்படின்னே சொல்லுவேன். அண்ட் இப்போ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். இது கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஒரு சிஸ்டர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால நார்மலாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் இதுக்காக டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சதுக்கப்புறமா அப்கமிங் வீடியோஸில் நான் உங்கள் கூட கண்டிப்பாக
ஷேர் பண்ணுவேன். என்னது அப்படின்னா, பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிற மதர் வந்து இந்த மாதிரி டயட் இருக்கும்போது கிரேவிங்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் வந்து என்னோட குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதுமே ஓவர் வெயிட்டடாக இருந்தேன். அந்த டைமில் நான் வெயிட் லாஸ்க்கு ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் இல்லை. என்னோடய மதர்ஹுட்டை என்ஜாய் பண்ணுவோன்னு தான் தோணுச்சு. ஆனாலும் நம்ம இருக்கிற வெயிட்டில் இருந்து இன்னும் ஏறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ் இருந்து அதில் நான் ஃபாலோ பண்ண ஒரு சில டிப்ஸ்னால் நான் ஒரு 5 kgs கிட்ட நான் கம்மி பண்ணியிருந்தேன். அந்த டிப்ஸை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த டயட் சார்ட் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் எனக்கு பேபி பிறந்திருந்தப்போ எனக்கு அங்கே உள்ள டயட்டிஷியன் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டு நான் வாங்கினது தான். அந்த லிஸ்ட்டு எங்கிட்ட இப்போ தொலைஞ்சு போச்சு. இல்லை, அந்த லிஸ்ட்டை நான் இப்போ உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அதை அப்படியே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் வந்து, நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறப்போ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணாதீங்க. ஆல்ரெடி அந்த பீரியட் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பேபியையும் பார்த்துக்கணும், நம்மளையும் நம்ம பார்த்துக்கணும், அந்த மாதிரி கோத்ரோ பண்ணிகிட்ருக்கிற டைம். இதில் நீங்கள் டயட் வேறு இருக்கணும். அப்படிங்கிறப்போ டயட் இருங்க தப்பில்லை, ஆனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு இருந்து பாதி டைம் சாப்பிடாம பாதி டைம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகும். ஸோ நார்மல் டயட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை இப்போதைக்கு கைவிட்டுருங்க. டெய்லியுமே ஏர்லி மார்னிங் ஃப்ரெஷ் ஏரில் 30 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. இது வெயிட் லாஸ்க்காக மட்டும் இல்லாமல் அந்த டைம் மைண்டுமே நல்ல ரிலாக்ஸாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, நமக்கு அப்பப்போ வர மூட் ஸ்விங் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நிறையவே நமக்கு கண்ட்ரோல்டாக இருக்கும். நம்ம அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா ஹாப்பியாக இருக்கலாம். அப்புறமா நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன டயட் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறத விட, லைக் நம்ம ஜிஎம் டயட் இருக்கலாமா, பேலியோ டயட் இருக்கலாமா, இல்லை லோ கார்ப்ஸ் டயட் இருக்கலாமா, இப்படி திங்க் பண்ணுறத விட நீங்கள் டெய்லி வீட்டில் என்ன உங்கள் ஃபேமிலிக்காக குக் பண்ணுவீங்களோ அதிலிருந்து போர்ஷனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஜங்க் ஃபுட்டு, ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த மாதிரி ஆயிலி ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டுமே அவாய்ட் பண்ணிவிட்டு டெய்லி எடுத்துக்கிற ஃபுட்டையே நார்மலாக எடுத்துக்கோங்க. நார்மலி ஃபுட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக ப்ரோட்டீன், ஃபைபர் அண்ட் கொஞ்சமாக ஹார்ப்ஸு இந்த மாதிரி இருக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் டெய்லி நம்ம வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டே சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் டயட் இருக்கிறது மாதிரியே உங்கள் மைண்டில் நினச்சிக்க கூடாது. நீங்கள் என்ன டயட்டில் ஃபுட் எடுத்துக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் இனி என்னோட லைஃப் ஸ்டைலோட நார்மல் ஃபுட்டேன்னு நினச்சிட்டு டெய்லியும் அந்த ஃபுட்டை எடுத்துக்கணும். இப்போது நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் என்ன ப்ராப்ளம்னு ஃபைன் பண்ணிவிட்டு இனி உங்கள் ஃபுட்டில் இதெல்லாம் ஆட் பண்ணிக்காதீங்க, ஆட் பண்ணால் திரும்பவும் இந்த ப்ராப்ளம் அதிகமாகும்னு சொல்லும்போது நம்ம பயந்து போய் அதெல்லாம் நம்ம ஃபுட்டில் எடுக்கிறது இல்லைல்ல. அந்த மாதிரி தான் வெயிட் கெயின் ஆகும் போதும் இந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் இன்னும் நமக்கு வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு நம்ம மைண்டையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை, மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதை தவிர. ஸோ உங்கள் மைண்டை நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு கிரேவிங்ஸ் வரும்போதெல்லாம் நான் வெயிட் லாஸில் இருக்கேன், ஸோ இந்த ஃபுட் எடுத்தேன் அப்படின்னா வெயிட் கெயின் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் ஏற்றிக்கிட்டாலே போதும். நம்ம சுகரு, ப்ராசஸ் ஃபுட்டு, ஜங்கு ஃபுட்ஸு இதெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் மதர்ஹுட்டில் இருக்கும்போது அதை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் பேரலாக ஹெல்த் மேலே கான்ஷியஸாக இருக்கும்போது டயட்டை வந்து காம்ப்ளிகேட் பண்ணி உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் டயட்டும் என்னோடய டெய்லி லைஃப் ஸ்டைலில் ஒன்று அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் அது இல்லாமல் நான் டயட் இருக்கேன், அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இந்த மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா நினச்சிக்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியுது. டு பி ஹானஸ்ட், நீங்கள் டயட்டு அந்த மாதிரி உங்களை ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பாப்பாவை நம்மளால் சூப்பராக ஹாப்பியாக பார்த்துக்க முடியாது. நான் வந்து என்னோடய குழந்தைக்கு 1 வயசு ஆனதுக்கு அப்புறமா தான் நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த ஜேர்னிக்குள்ளாடியே வந்தேன். அது வரைக்கும் என் வெயிட் பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. ஆனால் அது தப்பாக சரியான்னு எனக்கு தெரியாது. ஆனால் பேபியையும் பார்த்துக்கிட்டு ஹெல்த்தையும் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் இப்போவே நினைக்கிறது ரொம்ப சூப்பரான விஷயம். அவங்களுக்காக தான் இந்த விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்காக டெடிகேட்டடாக ஒரு லாங் வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னா. அண்ட் அவ்வளோதான், மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு நான் மார்னிங் போட்ட ஷார்ட்ஸ் வீடியோலேயே ரிப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம வெயிட் லாஸ் பற்றி, டயட் பற்றி ஏதாச்சும் ஷேர் பண்ணணுன்னா நம்மளோட இன்ஸ்டா ஐடி யூஸ் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பாய்.